சுவையான என்ற ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணிக்கு 3/4 கிலோ மட்டனை 1 கிலோ அரிசிக்கு வேக வச்சு எடுக்கும். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கறிக்கு அளவான உப்பு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய். 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான மசாலா இதெல்லாம் இன்ச் பண்ணி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4, பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுத போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை இதில் போட்டுக்கலாம். தயிர் 1 கப்பு, 1 லெமன் ஜூஸ். 1 கிலோ அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது கறி வேக வச்ச தண்ணி 2 டம்ளர், தேங்காய் பால் 4 டம்ளர். சீரக சம்பா அரிசியை 1 கிலோ அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்படியே புதினா தலை, கொத்தமல்லி தலை. சுவையான மட்டன் பிரியாணிக்கு ஒரு தம் போட்டால் நல்லாயிருக்கும். இதை தம் வச்சு 10 நிமிஷம் சிம் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் பிரியாணி ரெடி. ஒரு 2 ஸ்பூன் நெய்யை லைட்டாக ஊற்றி அப்படி கலக்கிட்டால் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி.